எப்பொழுதும் இறைவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் நாமமும் இறைவனும் வேறல்ல. சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் உங்களுடன் இருக்கின்றான். நீங்கள் பேருந்திலே பயணம் சென்றாலும் சரி, அல்லது பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சமைத்து கொண்டிருந்தாலும் சரி, எப்பொழுதும் உங்களுடைய நாக்கிலே நாமா இருக்கட்டும். அப்படி நாமா இருந்தது என்றால் என்ன பொருள் தெரியுமா? இறைவன் சதா சர்வ காலமும் உங்களுடனேயே இருந்து வருகின்றான். உங்களை அவன் பக்கத்தில் இருந்து துணையாக இருந்து காப்பாற்றுவான். இறைவன் நம் பக்கம் இருக்கும் பொழுது உலகத்திலே வேறு யார் நம்மை எதிர்க்க முடியும்? உலகமே எதிர்த்தாலும் இறைவன் நம் பக்கம் இருந்தால் எல்லாம் நமக்கு அனுகூலம்தான். உலகமே நமக்கு அனுகூலமாக வந்தாலும் இறைவன் நம்மை கைவிட்டு விடுவானானால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அத்தகைய இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சுலபமான வழி ராமநாமம், பகவன் நாம கீர்த்தனம்,